வெனஸ்டே மார்னிங் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட வந்து ரெஸ்ட் எடுத்திருந்தேன். முக்கால்வாசி வந்து ஃபோன்லேயே தான் வந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஃபோன் சூடாகி என்னை விட்டுருங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. சரி இதுக்கப்புறம் ஃபோன் பார்த்தா சரி வராது அப்படின்ட்டு கிச்சன் உள்ள வந்து என்டர் ஆயாச்சு. காலையில் வச்ச பொருள் அங்கங்கே அப்படியே இருந்தது. சரி அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஓரம் கட்டிகிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு இன்றைக்கி சிம்பிளாக வந்து கர்ட் ரைஸும் காலிஃப்ளவர் சில்லியும் தான் போட்டு கொடுத்துருந்தேன். அவளுக்கு போட்ட போக மீதி வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். சரி அதை கையோடு வந்து போட்டுருவோம் அப்படின்ட்டு அதை தான் வந்து போட்டுட்டு இருக்கேன். என்னோடய பொண்ணுக்கு டெய்லியும் கர்ட் ரைஸ் கொடுத்து அமிச்சாலும் அவள் அழகாக சாப்பிட்டு வருவாள். மற்ற ரைஸ்லாம் வந்து அங்கங்கே பிசுறு லஞ்ச் பாக்ஸில் வந்து மிச்சம் வரும். ஆனால் கர்ட் ரைஸில் மட்டும் ஒரு ரைஸ் கூட மிச்சம் வராது. அந்த அளவுக்கு வந்து சாப்பிட்டு வருவாள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் எல்லாருக்குமே வந்து கூழ் தான். அவளும் வந்து கூழ் தான் குடிச்சிட்டு போனாள். சரி எனக்கு தொட்டுக்கிறதுக்கு கூழுக்கு எதுவுமே இல்லையேன்ற மாதிரி தோணுச்சு. அப்போ தான் இந்த காலிஃப்ளவர் சில்லி வச்சு தொட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பொதுவாக கூழுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது தான். சின்ன வெங்காயமும் மாங்காவும் கூழில் போட்டிருந்தாலே டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நம்ம ஒரு ஆளுக்காக வெங்காயம் கட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. சொல்லப்போனால் கூழ் கூட இந்த காலிஃப்ளவர் சில்லி வச்சு சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு கூழ் கூட எந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.